ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். இந்த குட்டி டீஸ்பூன்ல போட்டிருக்கேன். இப்போ குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். 1-2 இதையும் சேர்த்துக்கணும். நீங்கள் பூண்டு 15லேருந்து ஒரு 10 வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இடிச்சுட்டு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம், அதுல 2 மடங்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்பதான் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரும். கைவிடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இடையில கொஞ்சம் கலந்து கொடுக்கணும். நடுவில் இந்த மாதிரி ஓபன் பண்ணி லைட்டா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விடுங்க. இன்னும் சீக்கிரமா வதங்கி வந்துடும் தக்காளி. நல்லா தக்காளி குழைய வதங்கணும். அப்பதான் இந்த தக்காளி தொக்கு சூப்பரா இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எங்க வீட்லயே நாங்க அரைச்ச மிளகாத்தூள். இது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்ன்ற வீடியோ என்னுடைய சேனல்ல நான் போட்டுக்கிறேன். மேலே டேக் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா குழம்புக்கும் அந்த ஒரு மிளகாத்தூள் இருந்தாலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காரம் பத்தாது. நான் வெறும் சில்லி பவுடர் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். காரம் உப்புலாம் உங்க காரத்துக்கு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். மிளகாத்தூள் வாசனைலாம் நல்லா வதங்கி வந்துடும். அடி பிடிக்காம நல்லா கலந்து கொடுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல போடும்போது தக்காளி தொக்கு நல்லா இருக்கும். நீங்க ஒரு 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொத்தமல்லி போடாதீங்க. தண்ணியும் ஊற்றக்கூடாது. கறிவேப்பிலை மட்டும் போட்டா போதும். மிளகாத்தூள் ராஸ்மல் போனோன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி விட்டுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டா போதும். ஏன்னா இதுக்கு தக்காளி தொக்குக்கு அதிகமா தண்ணி விடக்கூடாது. தண்ணி ஊத்தின பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடி பிடிக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு டைம் செஞ்சீங்கன்னா வீட்டுல கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், பாய்.
கேமரா பை பாரதி. அவ்வளோதான்.